இந்த வருஷம் கடைசியில் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க மனிஷா கொய்ராலா சொல்லியிருக்காங்க. மணிரத்னத்தோட பம்பாய் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாயிட்டு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் மனிஷா கொய்ராலா. இந்தியன், முதல்வன் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஹிந்திலையும் முன்னணி கதாநாயகியாக இருந்துட்டு இருக்காங்க. மனிஷா கொய்ராலா நேபாளத்தை சேர்ந்தவங்க. இவருக்கும் தொழிலதிபர் சாம்ராட் தகால் அப்படின்றவருக்கும் 2010 திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு பிறகு சினிமாவை விட்டு ஒதுங்கி இருந்தாங்க. ஆனால் 2 வருஷத்துல கணவரோட அவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2012 விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு மனிஷா கொய்ராலாவுக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இதுக்காக ட்ரீட்மெண்ட்காக நியூயார்க் போயிட்டு நிறைய மாசங்கள் ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் இந்தியா திரும்பினாங்க. இப்போ அவங்க மறுபடியும் சினிமாவில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. மனிஷாவோட குடும்பத்தினர் நேபாளத்தில் வசிச்சிட்டு இருக்காங்களாம். இவங்க மட்டும் மும்பையில் தனியாக தங்கியிருந்து படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க. தனியாக இருக்கிறது அவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால அடுத்த வருஷம் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க போவதாகவும், அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. தாங்கிட்ட அன்பு காற்ற ஒருத்தரை மணக்க தீவிரமா மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்களாம் அவங்க. இந்த வருஷம் லாஸ்ட்ல கண்டிப்பா 2வது மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியால இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு.